வணக்கம் நண்பர்களே, உங்கள் பாலகிருஷ்ணர். மனம் என்பது யாது? மனம் எங்கே இருக்கிறது? அதனோட பலம் என்ன, பலவீனம் என்ன? மனம் என்ன செய்கிறது? மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மனசு, மனம் தான் மனசுன்னு சொல்கிறேன். பஞ்சபூதங்களோட அவயங்களாக மெய், வாய், கண், செவி, மூக்கு இவைகள் மூலமாக நம்ம நிறைய உணர்வுகளை நம்ம உணர்றோம். ஒரு பாட்டை நம்ம கேட்குறோம், அந்த பாட்டை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம், திரும்ப அந்த மனசுலேருந்து எடுத்து மறுபடியும் நம்ம பாட முடியுது. பாட்டு அப்படிங்கிறது ஒரு எண்ணம், அதாவது ஒரு செய்தி, நிகழ்ச்சி, அதை எண்ணமாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அதே போல் கண்ணில் பார்க்குற விஷயங்களையும் நம்ம ஒரு எண்ணமாக மனசில் பதிவாகிடுது. எண்ணம்னா ஒரு தாட்ஸ், அதுதான். அதே போல் நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம், அதை சாப்பிடும்போது அந்த சுவையை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். மல்லிகைப்பூ மனதை முகந்து பார்க்குறோம், அந்த மனதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இப்படி பஞ்சபூதங்கள் மூலியமாக உணரக்கூடிய உணர்வுகளை என்ன அலைகளாக நம்ம மனதில் பதிவு செய்து வச்சுக்கிறோம். இந்த மனம் அநாகத சக்கரத்தில் இதயத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அது காற்றின் தத்துவமாக விளங்குது. அந்த இடத்துல அந்த எண்ண அலைகள் உருவாகிட்டே இருக்கு. எப்படின்னா, நிறைய விஷயத்த நம்ம வெளியில் இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள பதிவு செய்கிறோம். அதன் மூலிமா புதிய எண்ணங்கள் உருவாகி அதை நம்ம செய்ய முயற்சி பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டை கேட்குறோம், அந்த பாட்டை பதிவு கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசில் பதிவு பண்ணிட்டோம். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அதுபோல் ஒரு பாட்டை நம்ம உருவாக்குறோம் இல்லையா? அப்போ புதுசாக நம்ம உருவாக்கும் போது எண்ணம் தோன்றுகிறது. இதே போல் ஒவ்வொரு எண்ணமும் நம்ம மனசில் இடைவிடாமல் ஏதாவது ஒரு எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த மனம் அப்படிங்கிறது அதுக்கு உள்முகமாக ஆன்மா இருக்கிறதா ஆன்மீகம் சொல்லுது. வெளிமுகமாக, வெளி தோற்றமாக அறிவு இருக்கிறதா நம்பப்படுது. இந்த மனதுக்கு உருவம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது மனம் எப்படி பலவீனம் அடையுது அப்படின்னா, உதாரணமாக நான் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்னா அந்த கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் அதோட அழிஞ்சிடும், அது மறைஞ்சிடும், அது முற்று பெற்று விடும். அதனால பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா அதை செயலாக்கமாக மாற்றிட்டீங்கன்னா அந்த எண்ணத்தினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் ஒரு பெரும் முயற்சி செய்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு திரைப்படத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்க்காம விட்டுட்டேன்னா அந்த எண்ணம் என்ன ஆகும்னா, அந்த எண்ண அலை முற்று பெறலை, அந்த படத்தை நான் பார்க்கல. அதனால திரும்ப திரும்ப நமக்கு அந்த படம் பார்க்கலையே, பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை சார்ந்து யாராவது சொன்னால் மறுபடியும் அந்த எண்ண அலைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது முற்று பெறாத எண்ண அலைகள். இப்படி முடிவில்லாத எண்ண அலைகளை அதிகமாக நம்ம மனசுக்குள்ள அதிகப்படுத்தினோம்னா நம்ம மனம் பலவீனமாயிடும். நிறைய முற்றுப்பெறாத எண்ணங்கள் நிறைய இருக்கு. அப்படி அதிகமாச்சுன்னா மனம் பலவீனமாகி மனம் எப்படி வேலை செய்யும்னா, வேகமாக வேலை செய்யும். மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நமக்கு வேகம் எடுத்துரும், அந்த மனதுக்கே வேகம் எடுத்துரும். மனம் வேகப்படும் போது ஹார்ட் பீட் எல்லாமே வேகப்படும். அப்போ வேகம் நமக்கு உருவாயிடும். நம்ம பாடியில் டோட்டலாகவே அந்த மனதில் வேகம் உருவாயிடும். அந்த வேகத்தின் மூலியமாக பயம் தோன்றும். பயம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு அங்கே ஒரு பதட்டமான உடல் பதட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடல் பதட்டங்கள் அதிகமாயிடும். அந்த பதட்டம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஏகப்பட்ட நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அது விளங்கிடும். அப்போ முற்றுப்பெறாத எண்ணங்களை நம் மனதில் வைத்திருக்க கூடாது. முற்றுப்பெறாத சிந்தனைகளை யோசிக்கவும் கூடாது.
நான் வந்து இமயமலை ஏறணும்னு நினச்சிட்டு போய் ஏற முடியாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கிறத தவிர்த்துடணும். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சில எண்ணங்களை மட்டுமே யோசிச்சா அதை முற்றுப்பெற்று அதை அழித்துடணும். கோயிலுக்கு போகணும்னு நினச்சோமா கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிச்சிடணும். படம் பார்க்கணும்னு நினச்சோமா படம் பார்த்தா அந்த எண்ணம் முடிந்து விடும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இதனால் நமக்கு மனம் பலவீனமானது, நோயாகிறோம். எண்ணங்கள் குறைவாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிதானம், நம்பிக்கை, தீர்க்கம், இந்த 3 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ரொம்ப நிதானமாக இருப்பீங்க, எதுலேயும் நம்பிக்கையாக இருப்பீங்க, தீர்க்கமாக இருப்பீங்க. அப்போ நமக்குள்ள ஒரு மகா சக்தி உருவாகும் நம்ம உடம்புல. அந்த எண்ண அலைகள் குறைய 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 மனதில் எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னா நம்ம தீர்க்கமாயிடுவோம். அந்த எண்ணம் வலிமை பெற்று பஞ்சபூத சக்திகளையே நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வந்துடும். இப்போ எண்ணம், மனம் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மனம் எப்படி இருக்குது? எண்ண அலைகளாக இருக்குது. மனதுக்கு உருவம் கிடையாது. முற்றுப்பெறாத எண்ணங்கள் நமக்கு நோயை, பல விளைவுகளை உருவாக்குறது. அதனால முற்றுப்பெறக்கூடிய எண்ணங்களை சிந்தித்து எண்ணங்களை குறைவாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். மனம் பற்றிய தொகுப்பு இதுதான். இதை தவிர மனசை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மனதை கட்டுப்படுத்தும் சில பயிற்சிகள் இருக்கு. அடுத்த பதிவில் நான் மீண்டும் உங்களுக்கு அந்த பதிவுகளோடு நான் சந்திக்கிறேன். நன்றி.